காலச்சக்கரத்தில் மூன்றாவது வீடாக அமைஞ்சிருக்கக்கூடியதாங்க இந்த மிதுனம். காற்று தத்துவத்தை உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்ப நிலை, பொருளாதாரம், வியாபார ரீதியான எல்லா வகையிலுமே எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பெரும்பாலுமே கண்ணாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். உயரமான உடல் அமைப்பு இருந்தாலுமே கொஞ்சம் ஒல்லியான தேகங்கிறது இருக்கும். எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அடிக்கடி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னா மனக்குழப்பங்கிறது இருக்கும். எதுலையுமே ஒரு உடனடியாக முடிவுக்கு வரமாட்டாங்க. பல கோணங்களையும் யோசித்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா பெரும்பாலும் 100க்கு 90% இவங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க தெய்வ அம்சம், தெய்வாற்றல் நடந்திருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நகைச்சுவை உணர்வுங்கிறது அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த துறைக்கு போனாலுமே ஒரு இருக்கையில் அமரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். எதிர்கால சிந்தனை பத்தின சிந்தனைங்கிறது எப்போதுமே இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெட்டப்பட ராசிங்கிறதால ராம எப்படி லட்சுமணன் பிரியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க பக்கத்தில் ஒரு துணை இருக்கணும்னு எப்போதும் நினைப்பாங்க. திருமணமானவங்களாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாய் மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். இவங்க வீட்டில் வாகன அமைப்புங்கிறது எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம். குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய பாக்கியம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. பெரும்பாலும் வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். உங்கள் விருப்பம் போனதான் உங்களுக்கு அமையனே சொல்லலாம். பண வரவு தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கையில் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய குணமும் கூடவே இருக்குன்னு சொல்லலாம். வம்பு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்களே தேடி போக மாட்டீங்க. ஆனால் வர வம்பை சும்மா விட மாட்டீங்கன்னு சொல்லலாம். தகப்பனார், தாய்க்கு இவங்க எல்லாருக்குமே செய்யக்கூடிய கடமைகளை முன்ன நின்று செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. இதனால பெரியவங்களுடைய ஆசைங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். காதல் அனுபவம் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதிகமாக இசையை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையுமே அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதிலுமே இரட்டை பெருமாள் கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அடுத்தடுத்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு. ஆடை ஆபரண சேர்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் உண்டாகுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே குழந்தைகள் வகையில் தொல்லை ஏராளமான பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்துலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். குழந்தைகளோட உடல்நிலையாக இருக்கட்டும், உங்கள் உடல்நிலை, வாழ்க்கை துணை உடல்நிலை, தாய் தந்தையோட உடல்நிலைன்னு அடுத்தடுத்து இது வரைக்கும் பல பாதிப்பு நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதிலிருந்து இனி மெல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. பெரியவங்களுடைய ஆசை சிறப்பாக கிடைக்குது. இதனால நல்ல மாற்றம் உண்டாகும். சுக்கிரன் 5 இருக்கிறதால வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தை எடுத்துக்கிட்டனாலும் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். மனசுலையும் உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த நேரத்தில் இனிமையான பேச்சுகள் தான் உங்களுக்கு துணையாக நிற்கும். எந்த இடத்துலையுமே வாக்குவாதம் செய்கிறதோ கொஞ்சம் கடுமையாக பேசுகிறதோ தவிர்த்துடுங்க. உங்கள் இனிமையான பேச்சு மூலமாக தான் பல விஷயங்கள் உங்களால் காரியம் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. கொஞ்சம் நீங்கள் எதுலையுமே 6ஆம் முறை யோசித்து செய்கிறது தான் நல்லது. யோசிக்காமல் செஞ்சுட்டா கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி காதலை கேட்கறது எல்லாமே உண்மை நம்பிடாதீங்க. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. வெளியில் போகும்போதும் சரி, வெளியிடத்துக்கு போகும்போதும் சரி, வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியில்லாத உணவுனால தான் சில ஆரோக்கிய பிரச்சனை இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வெள்ளிக்கிழமான பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது அம்மன் வழிபாடுகளை இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறதால உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அறிவு திறமைங்கிறது இயல்பாக உங்களுக்கு பிரகாசமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் இன்னுமே பிரகாசிக்கக்கூடிய தன்மைங்கிறது புதன் பகவானுடைய பார்வையால் கிடைக்கும். எதையுமே சாதிச்சலாங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். தைரியம் சிறப்பாக இருக்கும். தீர்க்க முடியாத பல பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். குடும்பத்திலுமே பல வகையிலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட தேவையில்லாத ஏதோ ஒரு வகையில் வாக்குவாதம் ஏற்படுறது, சண்டை ஏற்படுறதுனே தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை போயிருக்கோம். ஆனால் இனி மாறும். புரிந்துணர்வு சிறப்பாக இருக்குது.
பல திட்டங்கள் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. நண்பர்கள் இது வரைக்குமே உங்களுக்கு கண்ணும் காணாமல் போன நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இனி தேடி வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். அடமானத்தில் நிறைய பொருட்களை நீங்கள் வச்சுருக்கலாம். அது எல்லாமே மீட்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். உழைப்பு சிறப்பாக கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி வேலை ரீதியாக இது வரைக்கும் ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் கடுமையான முயற்சி செஞ்சு வேலை செஞ்சிருந்தாலுமே உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே 4 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அது அப்படியே மாறும்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய திட்டமிடல் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குது. பல விஷயங்களும் இந்த நேரத்தில் நீங்கள் புத்தி சாதுரியமாக செயல்படுறதால, புத்தி சாதுரியம் சிறப்பாகவும் இருக்கிறதால ஏற்ற காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கிறதால நிச்சயம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வ அருளாலே அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை மேலுமே ஏற்படுத்தி தரும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தம்பதிகளுக்கிடையே இது வரைக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்கலாம், அது எல்லாமே சீராகும். பல பேர் பல ஊர்களில் நீங்கள் வெளியூர் தங்கி வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருந்திருப்பீங்க. வேலை அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். இனி நிம்மதியான சூழ்நிலை, இது வரைக்குமே ஒரு நல்ல தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நடராஜர் வழிபாடுங்கிறது இந்த நேரத்தில் நல்லது. பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பலருடைய பாராட்ட பெற போகிறீங்க. ஒரு உதவின்னு யாருக்கிட்ட போய் நிற்காதவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். எதுவாக இருந்தாலும் தானே பார்க்கணும், தன் கையே தனக்கு உதவிங்கிற ஒரு செயல்பாட்டோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இனி நீங்கள் கேட்காமலே பலருடைய உதவி கிடைக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சியுமே சிறப்பாக இருக்கிறதால பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. போட்டியாக இருக்கட்டும், பந்தயமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வெற்றி உங்களுக்கு தான். அதே மாதிரி நீங்கள் நிலம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. என்றைக்கோ வாங்கி போட்ட நிலம் எல்லாமே நீ நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. குவாரி வச்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இது உங்களுக்கு பொன்னான காலம். கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுங்க, கவனமாக செயல்படுங்க. அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண காரியத்தில் இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கைக்கூடி வரும். பலருமே இந்த நேரத்தில் உங்களோட இனிமையாக பழகக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலையில் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சுக்கரனுடைய நிலைங்கிறது கசப்பை மறந்துட்டு பல உறவுகளை தேடி வரக்கூடிய நேரம். கணவன் மனைவியுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சனியோட நிலைமைங்கிறது இந்த வாகன பயணங்களில் வாகனத்தை நிறுத்துறப்ப உங்கள் வாகனத்தை சரியாக பூட்டிட்டு போங்க. பணம் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க, கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்குங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது இது வரைக்குமே ஏற்பட்ட இந்த பிரச்சனை தீருங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா மனம் விட்டு பேசுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். அதே சமயங்களில் பழைய சண்டை சமாச்சாரங்கள் விவகாரங்களை நீங்கள் பேசி இந்த நேரத்தில் பழைய பிரச்சனையை நீங்கள் கிளறது வேண்டாம். எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்கிறது நல்ல அணுகுமுறையால் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். எந்த தொழில்துறையாக இருக்கட்டும், வியாபார நிலையாக இருக்கட்டும், தொழில் விரிவாக்கங்கிறது இந்த நேரத்தில் பொறுமையை கையாண்டிங்கன்னா நல்ல மாற்றம். வேலையிலுமே உங்கள் பணியில் கவனமாக இருந்துக்கங்க. ரியல் எஸ்டேட் துறையில் நடக்கக்கூடிய இந்த நேரங்கிறது எதுவுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டிங் தொழிலாக இருக்கட்டும், புதிய தொழில்நுட்பங்களை இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே புதிய நண்பர்களை அறிமுகமாவாங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன வயிறு உபாதைங்கிறது இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாது. அதனால் முன்ன சொன்ன மாதிரி தான் வெளியிடங்களில் போகும்போது கொஞ்சம் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உணவாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், பானங்களாக இருக்கட்டும், எதுலையுமே கவனமாக சாப்பிட பாருங்கள். மொத்தத்தில் புதன், சுக்கிரன், சனி கிரகங்களை பொறுத்த வரைக்குமே நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைந்திருக்கிறாங்க. அதனால் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கை வளமாகும். நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருக சீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு சனியோட நிலையை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது சிறப்பாக இருக்குது. கையில் இருக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பான முறையில் செஞ்சு முடிப்பீங்க. லாபங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பை பொறுத்து அமைன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாகவும் லாபம் அமைஞ்சிருக்குது. நிறைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதால இந்த நேரம் கண்டிப்பாக நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சாதுரியமாக பயன்படுத்திக்க பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பான நிலைமை. குழந்தைகள் ரீதியாக, வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சொந்த பந்தங்களாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும். கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட பழகிறப்ப மட்டும் கவனமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே புதன் யோகத்தை அதிகரிப்பார். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நல்ல மாற்றம் உண்டாகும். நினச்ச வேலை எல்லாமே நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்க பாருங்கள். பண வருமானம் சிறப்பாக இருக்கும். ஒரு உதவி கேட்டிங்கனாலும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நெருக்கடி எல்லாமே இனி நீக்கி தரக்கூடிய நேரங்கிறதால நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய பாருங்கள்.
புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் அது எளிமையாக நடந்து முடியும். வருமானமும் சிறப்பாக இருக்கும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நினைச்சது எல்லாமே நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இந்த தடையும் நீங்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சிறப்பாக இருக்கிறதால அரசு வேலையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.